மூடு அப்படியே சும்மா பயப்படாம போடுங்க சார், அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. ஏறா போய் எடுத்துட முடியாது. இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தச்சவன் ஜல்லிக்கட்டு வந்து நம்மளோட மாட்டை வந்து அருவாலை போட்டு கமிட்டி கிடையாது, கமிட்டின்ட்டு ஸ்பான்சர் கொடுத்த ஒரு ஆள் வந்து போட்டு இழுத்துட்டாப்புல. ஒரு ஃபோட்டோ வந்து எடிட்டில் வைக்கிறேன். நேற்று இழுத்துட்டாப்புல. அதுக்கு வந்து இப்போ தையல்லாம் போட்டு இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று நடந்துச்சு. இன்ன வரையும் மாடு பார்த்தீங்கன்னா தீவனம் எடுக்கலை. இந்த வீடியோ ஜல்லிக்கட்டுக்கு போகிற உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஜல்லிக்கட்டில் எந்த ஒரு கமிட்டி காரணம் பார்த்தீங்கன்னா, கமிட்டி காரணம் சரி, கமிட்டி சார்ந்த யாராக இருந்தாலும் சரி, சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்சர் எவனுமே வந்து அட்டியலுக்கு அருவா எடுத்துடக்கூடாது. அட்டியல் போட்டது மாட்டு உரிமையாளர் தப்பு, அதனால் நான் ஒத்துக்கிறேன். அது வந்து எந்த காலத்துலையும் இந்த மாட்டுக்காரன் வந்து திருந்த மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 54வது டோக்கனு. நான் வந்து 8 மணிக்கு தான் இது நம்ம ஊர்லேருந்து வீட்டிலேருந்து மாடு ஏற்றினேன். 8 மணிக்கு ஏற்றினேன். மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டியல் உள்ளே போகட்டும், எல்லா மாடும் போகட்டும், நான் 54வது டோக்கன் வச்சுருந்தேன். உள்ளே போகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மாடெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாக்ஸ் வந்து தச்சம் வச்சு 2 பாக்ஸ் போட்டிருந்தாங்க. அது 2 பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா 100 மாடு நிற்கலாம். அந்த ஒரு பெரிய பாக்ஸை மட்டுமே அந்த டேக்கு ரேட்டாக 50-60 மாடு நிற்கலாம். நம்ம மாடு டோக்கன் பார்த்தீங்கன்னா 54. எப்படி அந்த அவ்வளோ அளவுக்கு மாடு உள்ளே விட்டாங்க அப்படின்னு தெரியல. நான் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போனேன். அந்த வீடியோலாம் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எடிட்டில் மென்ஷன் பண்ணுறேன். நான் உள்ளே கொண்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா தள்ளுவாடி விழுந்துருச்சு. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் தள்ளுவாடி விழுந்தது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் தான். நான் கரெக்டாக உள்ளே போகிறப்ப 54 வெறும் 54 டோக்கன் வச்சுட்டு உள்ளே போகிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கேன் 100 மாடு நிற்குது. ஏன் டோக்கனாக தள்ளி எப்படி 100 மாடு போச்சு அப்படின்னு தெரில. ஆனால் எதுக்காண்டி தான் அந்த கமிட்டிக்காரன் வந்து என் மாட்டை வந்து இப்போ மூக்காத ஆட்களும் துடிச்சான் அப்படின்னு தெரில. ஏன் முட்டா குதியாக இருப்பான் போல, அவனும் மாடு வளர்க்குறாப்புல. அவர் மாட்டை வந்து அறுத்தா தப்பு, அடுத்தவங்க மாட்டை அறுத்தா தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்துட்டு அந்த இடத்துல நின்று இருந்தாருன்னா அந்த இடம் வேறு மாதிரியே இருக்கும். ஜனநாள் ஜல்லிக்கட்டு அந்த நிறுத்த முடிஞ்சிருக்கும். இந்த மாடு காயமாரிச்சு, தையல் போனோம், மாடு தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு நான் வெளில வந்தேன். மாட்டு உண்மையாளர் என்ன வற்புறுத்தம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன், ஃபஸ்ட்டு நம்ம உயிரோட இருந்தால் தான் வந்து மாடை வைக்க முடியாது. அதெல்லாம் புரிஞ்சுங்க. லூசு மாதிரி வந்து மாடு பிடிச்சிருக்கப்ப மாட்டை வந்து பின்னாடி கொம்பில் வச்சுருக்கீங்க. இன்னொரு மாட்டை வந்து மாடு பாயாது அப்படின்னு சொல்கிறீங்க. மாடு பாயாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மாடு வந்துச்சுன்னா எவன் அந்த இடத்துல பொறுப்பாவா? நீ வந்து மாடு அவுக்கணும் அப்படி இழுத்துட்டு போயிடுவேன். மற்றவன் தான். இப்போ நான் அதே வந்து என் மாட்டை அந்த ரூல்ஸ் கொடுத்தோன்னா 4-5 பேர்த்த பாஞ்சிருக்கோம். நான் என்ன பண்ணேன், மாட்டை வந்து வெளில தான் இழுத்து வர பார்த்தேன். மாடு நான் கஷ்டப்பா அட்டி விழுந்தோடனே நான் வெளில தான் கொண்டு வர பார்த்தேன். அந்த லூசு பயில வந்து பின்னாடி வந்து அழைச்சிருந்தா மாடு வெளில கொண்டு வரல. நான் வந்து தள்ளி முன்னிட்டு போகணும் அப்படின்னா 4 வாடி வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு வருஷத்துக்கு 1 வாடி தான் நீட்டாக வைப்பேன். நம்மளை கஷ்டப்பட்டு எதுக்கு மாடு வைக்கணும்? தள்ளுவெல்லாம் போட்டு வருஷத்துக்கு 1 வாடி தான் வைப்பேன், நீட்டாக வச்சுட்டு வருவேன். இந்த வருஷம் தேவலாமல் போய் தச்சம் குடிச்சில. நான் வந்து முத நாளே அவுக்காண்டாப்புன்னு நினச்சேன், போய் மாட்டிக்கிட்டேன். தள்ளுவடி உண்டனா வெளில ஏற்றலாம் தான் நினச்சேன். ஏதோ வீடியோவை ஜல்லிக்கட்டு ரசிகர்கள், ஜல்லிக்கட்டை நேசிக்கிறவங்க எல்லாமே பார்ப்பீங்க. மாட்டை வளர்க்குறவங்க எப்படி வளர்ப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மாட்டை வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் வளர்ப்பாங்க. நேற்று நடந்த என் மாட்டுக்கு நடந்த சம்பவம் வந்து வேறு யாருக்குமே நடந்துடக்கூடாது. கமிட்டி இறந்து அருவா கொண்டு போடும். அதனால தான் இந்த வீடியோ. அவரை நம்ம வந்து என் மாட்டை அறுத்துட்டாரு அப்படிலாம் நான் வந்து தனிப்பட்ட ஒரு வன்மையில் சொல்லலை. இது நான் நிறைய ஜல்லிக்கட்டில் பார்த்துருக்கேன். அருவா அறுத்துட்டு வந்து பெரிய வீர மாரி நிற்கிறது. ஏன் நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அன்னைக்கு ஒரு நாள் தான் நீ வீர மாதிரி வந்து உன்னையே நினச்சிக்குவேன். வெளியூரில் போய் போனாலும் அப்படி நிற்க முடியுமா? நீ ஸ்பான்சர் கொடுத்தனா அதுக்கு தென்னாவட்டை நிற்கிறியா? நீனு போய் அடுத்த ஊரில் மாடு வைக்கிறிய? ஓ மாட்டா இருந்தால் நீ என்ன பண்ணுவேன்? உன்னை வந்து என்னால் வந்து வம்பளுக்கு முடியாமலாம் எதுவும் நான் பண்ணாமல் இல்லை. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் இருக்கேன். இப்போ ஜல்லிக்கட்டு வந்து இங்கெல்லாம் சேர்த்து குடிச்சதில் அழிக்க தான் போகிறாங்க. தள்ளுவடி போட்டு இந்த மாதிரி பண்ணி அழிக்க தான் போகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து மாடே அவுக்க முடியாது எங்கேயுமே தள்ளுவடி இல்லாமல். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. என் மாட்டை வெட்டினார்ல, அவர் வந்து கீழே என்ன வெட்டியிருக்கோண்டி தானே. மூக்கனாங்கயிறு அறுக்கிறவங்க அருவாவை கீழே விட்ட இருப்பாங்க. அவர் அருவாவை எதுக்கு மேலே விட்டு அறுத்தாரு? மேலே விட்டு அறுக்கணும்னு அவர் அறுக்கல, மூக்கனாங்கயத்தை அறுக்க கிடையாது. அவரு மாட்டை வெட்டணும்னு நினச்சிதான் அவர் மாட்டை வெட்டினது. என் மாட்டை வெட்டினும் போது நான் கயிறு, அவர் கீழே இருந்தாருன்னா நான் கண்டிப்பாக கயிறு விட்டுருப்பேன். அவர் எதுக்கு கீழே என்ன அவுத்துருக்கோண்டி தானே. எதுக்கு மாட்டை வண்டி மேலே இருந்து அவர் பாதுகாப்பு முக்கியங்கிறாருல, அந்த இடத்துல மூக்கனாங்கயிறு இருந்துச்சுன்னா கீழே நாங்கள் 4 பேரை மாடை பிடிச்சிட்டு இருக்கோம். எங்கள் 4 பேரை பாஞ்சிருக்கோம், சுற்றின்னு அவங்கள பாஞ்சிருக்கோம். எங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? என் மாடு இன்ன வரைக்கும் தீனிதிங்கள, என் மாட்டுக்கு யார் பதில் சொல்லுவா? இந்த யாரு அறுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துருக்காரு. இவர் மாட்டை நான் அறுத்துருந்தேன்னா என்ன சும்மா விட்டுருப்பாரா? ஏன்னா டெய்லியும் வந்து உன்னை வந்து உங்களை வந்து நான் மரியாதையோட இந்த வீடியோ போட்டேன். டெய்லியும் நல்லா வீடியோ போடணும். உனக்கு கெட்டவே திட்டி கூட நல்லா வீடியோ போடுவேன். உங்கள் வயசுக்கு மரியாதை கூட தான் நான் வந்து அவ்வளோ ஒரு மரியாதையாக வீடியோ போட்டேன். அடுத்த ஜல்லிக்கட்டில் உங்களை பார்த்துட்டு எவனும் அருவா கொண்டு போகக்கூடாது. அந்த ஒரு காரணம் தான் எனக்கு. இனிமேல் ஜல்லிக்கட்டில் வந்து எவனும் வந்து அட்டியலுக்கு அருவாவே கொண்டு போகக்கூடாது. அதுக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறது. இப்போ ஒன்றால் எங்களுக்கு ஏதாவது குழம்பு போயிடுச்சு. இப்போ வந்து காலேருந்து உட்காந்து இப்போ தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். திருப்பி நாளைக்கு போனோம். அந்த மாடு பிடிக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வணக்கிறதுக்கு எவ்வளோ மனதை ஏற்படுத்துறது தெரியுமா?
வெறும் 54 டோக்கன் வச்சு அவுக்க முடியல எனக்கு. என்கிட்ட எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. அவர் வெட்டினதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. மாட்டு காயானது, தையல் போட்டது எல்லாமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. என்னால ஆக்ஷன் எடுக்க முடியாம கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுதான் இந்த வீடியோ. முடியாதியா வேண்டாம் நாச்சு நீ வீக்கமா இருக்கு ஒண்ணு இப்ப சரியாகும் சார் வீங்கி தான் சரியாகும் பாருங்க பாருங்க அதான் பிடிச்சிருக்கேன் ஊசி போட்டாங்க ஒன் செப்டிக்லாம் வந்து சார் ஒரே நாள்ல தெரியாது ஸ்ப்ரே அடிச்சு அதான் நீ அடிக்காம விடுறதா புரிய வைக்க வச்சு இப்படி க்ளீன் பண்ணோம். வர நீரா கீழே இழுத்து வரணும். கீழே ஒரு கேப் விட்டுருப்பாங்க. அந்த சரி, வழி அது அருவாளைப்பட்ட காயா, அதனால இரும்புல இருக்கால காயம். அதெல்லாம் ஒன்றாவே இல்ல கேட்டேன். செப்டி நம்ம தண்ணியை க்ளீன் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. புழுவை நமக்கு பட்ட பார்த்துக்கணும். மற்ற காயம் இடம்னா நக்கி சரி பண்ணிக்க மாடு. சரி இடம் நக்க முடியாத இடம். டெய்லியுமே செக் பண்ணோம். ஈயோ காசுனா டக்குன்னு புழு வச்சிடும். சரி சரி இப்போ ஒரே நாளில் ஒன்றும் தெரியாது. சரி நீங்கள் நல்லா அழுத்தி பார்க்குறப்ப நீர் வரும். அதுதான் சரியாகும். அது மட்டும் தீவனம் எடுக்க முடியுமா? வலி இருக்குன்னு ஒரு டானிக் எழுதுறோம். டானி அப்படி ரொம்ப கெட்டியாக போடுதா? இல்ல சார், இருக்கா? நாங்க போடுறது சாணி அப்படியே இருக்கு, வெட்டி திரும்ப இடத்துல பார்த்துக்கலாம். இந்த பாருங்க சார், சாணி கிட்டே போட்டுருங்க சார். அங்கே பாருங்க. டானிக் எப்பவுமே ஜல்லிக்கட்டு போதுனா யூஸ் பண்ணுங்க. அது நல்லா இருக்கும். ஊசி அவ்வளோ ஆன்டிபயோட்டிக் க்ளீன் கலர் சார் ஒன்றும் பயப்படுறது இல்லைங்க சார். கரெக்டாக க்ளீன் பண்ணுறதுல தான் இருக்குங்க. வேற எதுவுமே தேவையில்ல. என்ன பண்ணணும் க்ளீன் பண்ணுறதுன்னா? அந்த இடத்த நீரை தையல் பிரிக்கணும். தையல்லாம் அதெல்லாம் 20-25 நாள் ஆகட்டும். அதான் உளுந்துரும். என்ன தையல் பிரிக்கிற மாதிரி தையல் த்ரெட் அதை காஞ்சிச்சுன்னா சரியா போயிடும். அப்புறம் நம்ம காஞ்சிட்டுனா தையல் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. நீங்க க்ளீன் பண்ணணும். தீவனம் நீங்க மாதிரி அதுக்கு ஒரு ஈஸி அதான் அந்த டானிக் எழுதி தரேன். அது நல்லா பத்து நேரம் நிக்கட்டும். அதான் நிக்கட்டும். 2 பேரும் கிட்ட போயிடாதீங்க. நிக்கிட்ட விடு. ஆடட்டும். 10 நேரம் ஆடி நிக்கட்ட விடுங்க. இது பாலாஜி அறுத்துட்டு